ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எனக்கு பார்க்க போகிறது ஸ்மால் சைஸ் ப்ளவுஸ் கட்டிங். ஸ்மால் சைஸ் ப்ளவுஸு லென்த்து 13.5, ஷோல்டர் 13, செஸ்ட்டு 30, வெஸ்ட்டு வந்து 24, ஆம் ஹோல் 13, ஸ்லீவ் வந்து 10, லூஸ் வந்து 9, ஃப்ரண்ட் நெக் 7, பேக் நெக் 9. இந்த மெஷர்மெண்ட் வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1 மீட்டர் ஃபேப்ரிக் ப்ளவுஸ் பீஸ் எடுத்துகிட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்டிங்ஸ் வந்து நமக்கு ஆப்போசிட் சைடில் போடணும். போட்டு நல்லா ஐரன் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கீழே கரெக்டாக இருக்கிறது மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு கட் பண்ணணும். அதுக்கு மேலே மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு லைனு, இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது வந்து கட் பண்ணணும். ஆனால் ஈக்குவலாக வர்றதுக்காக நம்ம கட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மெஷர்மெண்ட்ஸுக்காக ஒரு லைன் போடணும். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் லென்த்து வந்து 13.5 ப்ளஸ்ஸு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணணும். ஸோ 14 வச்சிட்றேன். ஒரே வாட்டி 14 வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர் வந்து ஃபுல்லாக 5 இன்ச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் ஆம் ஹோலு 5 இன்ச்சு வைக்கணும். ஆனால் சின்ன ப்ளவுஸ்க்காக தான் 5 இன்ச்சஸ் வச்சுட்டு ஸ்கேல் எடுத்துகிட்டு லைனாக ஒரு மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம செஸ்ட்டு வந்து 30 ஃபுல் செஸ்ட்டு வந்து 30, அதில் 4ஆக டிவைட் பண்ணால் 7.5 வரும். ஸோ 7.5 வச்சுட்டு செஸ்ட் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இடுப்பு வந்து 24ன்னா டிவைடட் பை 4 பண்ண 6 வரும். அது எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வச்சுட்டு ஃபுல்லாக செஸ்ட் அண்டு இடுப்புக்கு மார்க் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடணும். அதுக்கப்புறம் வந்து 2.25 வச்சுட்டு நம்ம நெக்குக்காக மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் பேக் நெக் வந்து 9 இன்ச்சஸ். ஸோ டேப்பு கிராஸாக எடுத்துகிட்டு 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக 9 இன்ச்சஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் எடுத்துகிட்டு மார்க் பண்ணணும். ஸ்கேல் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற கர்வு ஸ்கல் வந்து ஆம் ஹோல் சைடு ஒரு கர்வு, அதுக்கப்புறம் நம்ம நெக்கு வந்து ரவுண்ட் நெக்கு. இந்த பிகினர்ஸுக்காக நான் ரவுண்ட் நெக் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஸோ ரவுண்ட் நெக்கு கர்வு ஸ்கேல் எடுத்துகிட்டு ரவுண்ட் நெக்கு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பேக் சைட் டாட் வந்து 3.5 இன்ச்சஸ் வச்சா போதும். அதே மாதிரி பேக் டாட் வந்து 3.5 இன்ச்சஸ் ஹைட்டு. அது 1 இன்ச்சுக்கு வந்து கரெக்டாக டாட் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக 1 இன்ச்சு ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் இது வந்து பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்காக 1.5 வைக்கணும். 1.5 வச்சுட்டு அதுக்கு ஒரு கோடு போடணும். ஸ்கேல் வச்சுட்டு அதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடணும். இது வந்து ஸ்டிச்சிங்க்காக 1.5 இன்ச்சஸ் வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு. ஸோ நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம கட்டிங் பண்ண போகிறோம். நம்ம எப்படி மார்க் பண்ணிட்டோமோ அதே மாதிரி நெக்கோட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஷோல்டர் எண்டை போயிட்டு ஃபுல்லாக நம்ம எப்படி மார்க் பண்ணிட்டோமோ அதே மாதிரி நம்ம வந்து கட் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பிகினர்ஸுக்காக பண்ணுறது. ஆனால் சின்ன சைஸ் ப்ளவுஸ் 30 சைஸ் ப்ளவுஸு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டாட்டுக்காக ஒரு சின்ன கோடு, அதுக்கு ஒரு சின்ன அக்காட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கீழே நம்ம லென்த்துக்கு கரெக்டாக ஒரு அக்காட் பண்ணணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோன்னா நமக்கு வந்து பேக்கு நெக்கு சூப்பராக வந்துச்சு. அதே மாதிரி ஆம் ரவுண்டு சூப்பராக வந்துச்சு. இது வந்து பேக்கு நெக்கு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. ரவுண்டு நெக்கு வந்துச்சு. சின்ன சைஸு ப்ளவுஸு எவ்வளோ அழகாக வந்துச்சு. நம்ம ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டோன்னா நம்ம ரவுண்ட் நெக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து பேக்கு. இதோட பேக் வந்து முடிஞ்சிச்சு.
அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டுக்காக நம்ம ஃபேப்ரிக் வந்து ஓப்பன்ஸ் வந்து நம்ம சைடு இருக்கிறது மாதிரி போடணும். பேக் சைடு கட் பண்ணும்போது ஆப்போசிட்டு, இது வந்து ஃப்ரண்ட் ஓப்பனு 3 டாட் ப்ளவுஸு. ஸோ ஓப்பன்ஸ் வந்து நம்ம சைடு வச்சுட்டு போடணும். பேக் பார்ட்டுக்கு கட் பண்ணிட்டோம் இல்லைங்களா, பேக் பார்ட் எடுத்துகிட்டு அதே மாதிரி ஃபேப்ரிக் மேலே போட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக ஃபேப்ரிக் மேலே போட்டுட்டு நம்ம மார்க்கிங் பண்ணணும். பேக் பார்ட் எப்படி வச்சுட்டோமோ அதே மாதிரி நம்ம ஸ்கேல் எடுத்துகிட்டு ஃபுல்லாக கோட் பண்ணணும். நான் இப்போ காட்டுற மாதிரி கரெக்டாக பார்த்துக்கோங்க. பேக் வந்து கரெக்டாக பேக் அண்ட ஒரு லைனு, அதுக்கப்புறம் நெக் மார்க் அண்ட ஒரு லைனு, அதே மாதிரி கரெக்டாக 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சுட்டோம் இல்லைங்களா, கரெக்டாக அந்த சைடு ஒரு லைன் போட்டுட்டு அப்புறமா ஷோல்டர் டு ஆம் ரவுண்டு கரெக்டாக வர மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் பேக் பார்ட் எடுத்துகிட்டு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டேப் எடுத்துகிட்டு கரெக்டாக ஃப்ரண்ட் பார்ட்டு மார்க்கிங்ஸ் பண்ணணும். அது வந்து கரெக்டாக செஸ்ட் பாயிண்ட்டு 9.5 வரும் டாட்டு. 3 இன்ச்சஸ் 30 இன்ச்சஸ் ப்ளவுஸ்க்காக 9.5 வரும். அதுக்கப்புறம் கீழே வந்து 2.5 கீழே இருக்கணும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா பெரிய ப்ளவுஸஸ்க்கு வந்து நம்ம 3 இன்ச்சஸ் 3.5 இன்ச்சஸ் அது மாதிரி வச்சுருவோம். இது சின்ன சைஸ் ப்ளவுஸுக்காக 2.5 வைக்கிறோம். ஸோ அதே மாதிரி சைடு நுண்டி ஒரு 3 இன்ச்சஸ் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் டாட்டுக்கு இந்த சைடு 1 இன்ச், அந்த பக்கம் 1 இன்ச்சு கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து டாட்டு மார்க் பண்ணணும். இப்போ ஒரு டாட் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம நெக்கு வந்து 7 இன்ச்சஸ்ஸு. ஸோ 7 இன்ச்சஸ் கிராஸ் டேப் எடுத்துகிட்டு கிராஸாக பண்ணிவிட்டு 7 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணணும். அது வந்து நம்ம ஆம் ரவுண்டு ஸ்கேல் இருக்குங்களா, அந்த ஸ்கேல் வச்சுட்டு அப்படியே ரவுண்டாக மார்க் பண்ணணும். நான் வந்து ரவுண்டு நெக்கு தான் பண்ண போகிறேன், ஈஸியாக இருக்கும். ஸோ பிகினர்ஸுக்காக நம்ம வந்து ஃப்ரண்ட் டாட்டு ஃப்ரண்ட் சைடு வர ஒரு டாட்டுக்காக டேப்பு 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து 2.5 இன்ச்சஸ் வச்சுட்டு ஒரு டாட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஆம் ரவுண்டு நுண்டி ஒரு டாட்டு. இப்போ 3 டாட்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல் எடுத்துகிட்டு நம்ம கீழே டாட் நுண்டி கிராஸாக ஊக்பட்டி சைடு ஒரு கிராஸு, அதே மாதிரி சைடு ஸ்டிச்சஸ்க்கு ஒரு கிராஸ் பண்ணணும், அது ஷேப்புக்குவாக. அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ்க்காக ஒரு லைன் போடணும். இது வந்து டாட் பிடிக்கிறதுக்காக. அப்போ கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் எக்ஸ்ட்ரா பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஏதாச்சும் எக்ஸ்ட்ராஸ் இருந்தால் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி மார்க்கிங் பண்ணிட்டோமோ அதே மாதிரியே கட் பண்ணிடணும் ஃபுல்லாக. இங்கே வந்து ஷோல்டர் நுண்டி கீழே ஆம் ரவுண்டு வரும் இது இல்லைங்களா, அது கொஞ்சம் டவுன் பண்ணணும். நான் மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், கீழே வந்து கொஞ்சம் டவுன் பண்ணிவிட்டு மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சைடு ஹூக் பட்டி சைடு. அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் ஷேப்பாக கட் பண்ணணும். ஷேப்பாக கட் பண்ணிட்டோன்னா நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நம்ம ஸ்மால் சைஸ் ப்ளவுஸு ஈஸியாக இருக்கும், நம்ம பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இது வந்து ஆம் ரவுண்டு எப்படி மார்க் பண்ணிட்டோம், கீழே கொஞ்சம் டவுன் பண்ணிட்டு மார்க் பண்ணிட்டோம். பேக்கோட கொஞ்சம் டவுன் பண்ணணும், அப்போது தான் ஃபிட்டிங் கரெக்டாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்களா ஃப்ரண்ட் பார்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மார்க்கிங் பண்ணணும். இது வந்து நம்ம செஸ்ட்டு எவ்வளோ இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணணும். 7.5 வச்சிட்டோம் இல்லைங்களா, அங்கே ஒரு சின்ன அக்காட் பண்ணணும்.
அது வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். மார்க்கிங் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோன்னா திருப்பி திருப்பி பார்க்குற ப்ளவுஸ் ப்ளவுஸ் பார்க்குற அவசரம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஃப்ரண்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக தான் நான் எழுதிட்டு இருக்கிற மறுபடியும். இது வந்து பிகினர்ஸ்க்கு ஸ்மால் சைஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு நான் காமிச்சிட்டு இருக்கிற பாருங்கள். இது வந்து பேக் அண்டு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டுக்கு பேக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பட்டி ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கு ஷேப் பட்டி ரெடி பண்ணணும். ஷேப் பட்டிக்காக 2 பீஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணணும். ஏன்னா கிராஸாக இருக்குது இல்லைங்களா ஃபேப்ரிக், ஸோ அதனால தான் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோட் போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு லைனு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ்க்காக, ஸோ 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சுட்டோம் இல்லைங்களா அதுக்காக. அதே மாதிரி கீழே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடணும். இது வந்து கீழே மடிக்கிறதுக்காக. ஸோ இடுப்பு அளவு எவ்வளோ 24ல் 4 டிவைட் பண்ணால் 6, அந்த 6 இங்கே வச்சுட்டு அப்புறமா ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சைடு ஸ்டிச்சஸ் பண்ணும்போது அங்கே வந்து 3 இன்ச்சஸ்ஸு, அந்த ஹூக்குப்பட்டி வந்து 2.75 இன்ச்சஸ்ஸு வச்சுட்டு நம்ம ஷேப் பண்ணணும். இது வந்து ஷேப் பட்டி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி மார்க் பண்ணிட்டோமோ அதே மாதிரியே கட் பண்ணணும். ஷேப் பட்டி சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சதுக்காக ஒரு அக்காட் பண்ணணும். ஃப்ரண்ட்டு வந்து எப்போவுமே ஊக்பட்டிக்காக 2 அக்காட் பண்ணிட்டோன்னா அது வந்து நம்ம ஊக்பட்டி கிட்ட வர மாதிரியே பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் பேக் ரெடி ஆயிடுச்சு, ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஸ்லீவு பட்டி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்லீவு நீங்கள் பாருங்கள், பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்லீவ் வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணணும். ஃபேப்ரிக்கு 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி இதோ கிராஸாக இருக்கிறதுனால தான் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோட் போட்டுட்டோன்னா இந்த ஃபோல்டிங்ஸ் வந்து கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்களா கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ கட் பண்ணதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ரா மடிக்கிறதுக்காக ஸ்லீவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவோட லென்த் வந்து 10 இன்ச்சஸ் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடணும். அதுக்கப்புறம் சின்ன சைஸ் ப்ளவுஸ்னால தான் 2.5 இன்ச்சஸ் ஆர்ம் டவுன் வந்தால் போதும். 2.5 இன்ச்சஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 6.5 இன்ச்சஸ் 6.5 இல்லைன்னா 6.75 கூட வச்சிடலாம். 6.5 இன்ச்சஸ் கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லூஸு வந்து 9 இன்ச்சஸ்ஸு 9 அப்படின்னா 4.5 இன்ச்சஸ் வரும் வச்சுட்டு இது ரெண்டு ஸ்ட்ரைட்டாக 2 டாட்மே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே నుండి 1 இன்ச்சு வச்சுட்டு இப்போ நம்ம நடுவில் டவுனுக்காக மார்க் பண்ணிட்டோம் இல்லைங்களா, அதுக்கு டேப் எடுத்துகிட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு சின்ன கோட் போடணும். அதுக்கப்புறம் அந்த கோட் నుండి கரெக்டாக சென்டராக டேப்பு வச்சுட்டு அது నుండి 1.5 இன்ச்சஸ் வச்சுட்டு மேலே నుండి கரெக்டாக ஆர்ம் ஸ்கேல் இருக்கீங்களா அந்த ஸ்கேல் வச்சுட்டு கரெக்டாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஸ்கேல் திருப்பி இதே மாதிரியே பண்ணணும். இது வந்து நல்லா ஷேப் காட்டும், ஸ்லீவுக்கு சூப்பரான ஷேப்பு காட்டும், பர்ஃபெக்ட் ஷேப் வரும். ஸோ நமக்கு எப்படி கோட் போட்டுட்டோமோ அதே மாதிரியே நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். ஸ்லீவ் கட் பண்ணதை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்லீவ் வந்து ஒன்றும் கஷ்டமே தெரியாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனி சைஸ் ஸ்லீவ் ஆயிடுச்சுன்னா நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம். நம்ம கர்வ் ஸ்கேல் வச்சுட்டு எல்லா சைஸுமே நம்ம க்ளீனாக கட் பண்ணிடலாம். சூப்பரான ஷேப் வந்துடும்.
இது வந்து சின்ன சைஸ் ப்ளவுஸ்னால தான் நம்ம 2.5 சைடு வச்சுட்டு கட் பண்ணிட்டோம். அதே மாதிரி சைஸு பெருசாயிடுச்சுன்னா 3.5 3.25 அந்த மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள் ஷேப் எவ்வளோ அழகாக வந்துச்சு. இதே மாதிரி இது வந்து கை வந்து லோ ஒரு 1/2 இன்ச்சு வந்து லோ வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு அழகாக கட் பண்ணிக்கணும். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வர மாதிரியே ஸ்டிச் பண்ணணும். முன்ன நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம லோ பண்ணிட்டோம் இல்லைங்களா, அது வந்து ஃப்ரண்ட்டு சைடு வர மாதிரியே பார்த்துக்கணும். பார்த்தீங்களா, பேக்குக்கு ஃப்ரண்ட்டுக்கு டிஃப்ரென்சஸ் இருக்குது. இதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு வர மாதிரியே பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள் ஸ்லீவ் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸ்லீவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கட்டிங்கு, பேக்கு, ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பட்டி, ஸ்லீவு எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து பிகினர்ஸுக்காக தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.